ஹாய் நண்பர்களே, உங்களுக்கோசம் ஒரு புது கோடு வந்திருக்கேன். சீக்ரெட் கோடு. அது நான் சில பேர் டைமண்ட்னு வச்சு எதனா வாங்குவீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டைமண்ட் இருந்தேன்னா எதனா வாங்குவீங்கனால உங்களுக்கு ஒரு கோடு தரேன். அந்த கோடு என்னன்னா, இந்த டைமண்ட்டை ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த கோடு உள்ள போய்ட்டு ஆஃப்டர் பார்ட்டின்னு மட்டும் போடுங்க. போட்டு 15 டைமண்ட் வரும், உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு வரும். அது வரலன்னா நான் கமெண்ட்டில் வேணால் என்னை கேளுங்க. ஆஃப்டர் பார்ட்டின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 டைமண்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு வரும். அங்கே பாருங்கள், நான் டைப் பண்ணுறேன். இதை சரியாக காட்ட மாட்டனால உங்களுக்கு நான் மஞ்சள் கலரில் அங்கே ஆஃப்டர் பார்ட்டின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ டைப் பண்ணிட்டு சென்ட்டுன்னு போட்டால் ஆஃப்டர் பார்ட்டி இருக்குல்ல, அந்த நடுவில் கோடு வரக்கூடாது. திரும்பி போடுவோம் பாருங்கள். ஆஃப்டர் வெறும் பார்ட்டி, ஆஃப்டர் பார்ட்டி, கேப் வரக்கூடாது. நல்லா நோட் பண்ணுங்கள். டைமண்ட்டு உங்களுக்கு கிடைக்குன்னா நல்லா நோட் பண்ணி கரெக்டாக போடுங்க. சென்ட்டு கொடுப்பேன். இப்போ பாருங்கள், ஆஃப்டர் பார்ட்டி அப்படியே போடுங்க. பார்த்து அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 டைமண்ட் தருவாங்க. அதாவது ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டைமண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 டைமண்ட் வேணுன்னா கூட அந்த மாதிரி டைமண்ட் எடுத்துக்கலாம். அதே தான். திரும்பி உங்களுக்கு தெரிலனா நான் திரும்பி போட்டு காட்டுறாங்க பாருங்கள். சரிதா? ஆஃப்டர் பார்ட்டி அங்கே பாருங்கள், கோடு ஆல்ரெடி ரெடிமேடு. அப்போனா ரெடியும் ஆயிடுச்சு. எனக்கு உங்களுக்கு ரெடியும் ஆகுன்னு தான் சொல்கிறேன். அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி கேமில் இது படி ஸ்பின் பண்ணுங்கள். ஸ்பின் பண்ணிங்கன்னா கேமில் ஒரு டாஸ்க்கு சொல்லும். அந்த டாஸ்க்கு கொஞ்சம் ஆர்டராக இருக்கும். கொஞ்சம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டைமண்ட் கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைமண்ட் வேணும்னா இந்த கோடு போட்டு பயன்படுத்திக்கோங்க. இது சீக்ரெட் கோடு. உங்களுக்கோசம் நான் சொல்கிறேன். கேமில் இந்த மாதிரி ஆடி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்.